ஆர் விஜயராஜாமணி அவர்களையும், திரு எம் சாமித்துரை அவர்களையும், திருமதி எஸ் தனலட்சுமி 1வது வார்டு கவுன்சிலர் அவர்களையும் திருமங்கம்படியும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கணமும் மதி சிறந்த திராவிட திருநாடும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறந்து என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே அடுத்தபடியாக வரவேற்புரை எங்கள் பள்ளி செயலாளர் அவர்கள். நல்ல ஒரு வாக்கியங்க. அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் நம்ம பெருமைப்பட்டு கம்மா தொடக்கப்பள்ளி மற்றும் கோகுலம் குழுதல் காப்பற்ற ஆண்டுகளை வருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பு நான் மற்ற மகிழ்ச்சியடைகிறேன். வாழ்க வளமுடன். பெரியபிள்ளையம்பட்டி உறவின் முறை தலைவர் அவர்களை பொன்னாடி போட்டி கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் கைத்தட்டி கரகோஷம் பண்ணுங்க, அப்படியே உத்வேகமா இருக்கும். அடுத்தபடியாக செயலர் அவர்களுக்கு ஊர் தலைவர் திரு டான்ஸ் மாஸ்டர் கார்த்திக், திரு எஸ் கண்ணன், திரு ஜி அழகா பட்சம், திரு பி ரமேஷ், திரு என் புஷ்பம். டான்ஸ் மாஸ்டர் கார்த்திக் மேடைக்கு வரவும். சாலியார் மகாஜன மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பாலவரன் அவர்களுக்கு பொன்னாடவத்தி கௌரவிக்கும்படி திரு வள்ளிநாயகர் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வள்ளிநாயகர் சார் அவர்களை பொன்னாடவத்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் முதல் பரிசு, 2ஆம் பரிசு என்று திருமதி தமிழ்செல்வி, திருமதி லதா ஆசிரியர்கள், திருமதி பி மகாலட்சுமி ஆசிரியை அவர்கள், திருமதி வெற்றி சக்தி ஆசிரியை அவர்கள், திருமதி ஆர் அருங்கணி ஆசிரியை அவர்கள், வேணி ஆசிரியை ஆனந்தவேணி ஆசிரியை அவர்கள், தனலட்சுமி ஆசிரியை அவர்கள், ராணி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். நல்லா கரகோஷம் பண்ணுங்க. நல்லா கல்வி சிறந்து விளங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அவங்களுக்கு பொன்னாட பொருத்தும் போது நல்லா கரகோஷம் பண்ணுங்க. என்ன அப்படின்னா உத்வேகம் எதாயி நல்லா எல்லாரும் நல்லா பயில முடியும். அதனால நல்லா கரகோஷம் பண்ணுங்க.
அடுத்தபடியாக திருமதி ரமா சத்துணவு சமையலர், சத்துணவு பொறுப்பாளர் திருமதி தங்கமீனாட்சி, அங்கன்வாடி அவர்கள், எங்கள் பள்ளியினுடைய ஆயார் திருமதி தனலட்சுமி அவர்கள் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜோதி அவர்களுக்கும் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் பள்ளியினுடைய ஆண்டறிக்கை. கம்மவார் தொடக்கப்பள்ளி நாள் 6/2/2026 ஆண்டறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த இனிய மாலை பொழுதில் எங்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமுதாய பெரியோர்கள், பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரையும் முதற்கண் வருக 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 என வரவேற்று இவ்வறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பள்ளி முதலில் திண்ணை பள்ளியாக செயல்பட்டு 22/7/1938 முதல் அரசு அங்கீகாரம் பெற்று இப்பகுதி வாழ் அனைத்து இன மக்களின் அடிப்படை துவக்க கல்வி பணியை கடந்த 88 ஆண்டுகளாக செவ்வனே செய்து வருகிறது. தொடக்க கல்வியே ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம். அப்பணியை எங்கள் பள்ளியில் தகுதியும் அனுபவம் மிக்க 8 பெண் ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வித்தரம் சிறக்க அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். மேலும் 3 திறமைமிக்க பாலர் பள்ளி ஆசிரியர்களுடன் பள்ளி இயங்கி வருகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலுக்கு இணங்க இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், நேர்மை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்த்த பெருமை ஆசிரியர்களையே சாரும். தமிழக அரசு பாடத்திட்ட வகுப்பு நடைபெறுகிறது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னும் குரலுக்கு ஏற்ப எங்கள் பள்ளியில் அரசின் புதிய பாடத்திட்டமான எண்ணும் எழுத்தும் பாடத்திட்டத்தின் கீழ் கற்றல் மேம்பாடு, சிறப்பு பயிற்சிகள், யூனிட் தேர்வுகள் மற்றும் குறைதீர் கற்பித்தல் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு செயல்வழி கற்றலுடன் கூடிய முற்பருவ சமச்சீர் கல்வி முறை எங்கள் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் தமிழ், ஆங்கிலம், சொல்வதை எழுதுதல், கணக்கில் 4 அடிப்படை செயல்களில் எளிய மற்றும் கடின கணக்குகள் கொடுத்து திருத்தம் செய்யப்படுகிறது. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஸ் டெஸ்ட் நடத்தப்பட்டு மாணவர்களின் கற்றல் திறன் சோதிக்கப்பட்டது. அதில் வட்டார அளவில் 109க்கு 8வது இடமும், மாவட்ட அளவில் 1468வது இடத்திற்கு 103வது இடத்திலும் எங்கள் பள்ளி இடம்பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை, காலணி, வண்ண பென்சில்கள், பாடவாரியாக பயிற்சி புத்தகங்கள், சீருடை 4 செட் இலவசமாக வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு அரசு வழங்கும் சத்தான காலை உணவு, மதிய சத்துணவு திட்டம், தூய்மையான குடிநீர் மற்றும் பள்ளி வளாகம் சுகாதாரமான முறையில் உள்ளது. மருத்துவ பரிசோதனை முகாம்கள் வருடத்திற்கு 3 முறை நடத்தப்படுகிறது. பள்ளியில் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, விநாயகர் சதுர்த்தி விழா, சரஸ்வதி பூஜை, குழந்தைகள் தின விழா, கல்வி வளர்ச்சி நாள், விளையாட்டு விழா, பள்ளி ஆண்டு விழா ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவர்களின் ஆன்மீக அறிவை வளர்க்க ஆயுள் சந்தா கட்டப்பட்டு மாதந்தோறும் சாதுதா ராமசாமி நாயக்கர் டிரஸ்ட் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்னும் புத்தகமும், மாணவர்களுக்கு 2018ஆம் ஆண்டில் ரூபாய் 25,000 மதிப்புள்ள புத்தகங்கள் வழங்கிய சுரா பப்ளிகேஷன்ஸ் அவர்கள் வழங்கிய புத்தகங்களும், அரசால் வழங்கப்பட்ட புத்தகங்கள் தினமும் செய்தித்தாள் வாங்க வழங்கப்பட்டு மாணவர்கள் நூலக வகுப்பில் படித்து வருகின்றனர். மாணவர்களின் அறிவை வளர்க்க, கற்பித்தல் பணியுடன் நற்பண்புகளை வளர்க்க தினந்தோறும் கொடி வணக்கம், தேசிய உறுதிமொழி, சுகாதார உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுதல் நடைபெறுகிறது. தினந்தோறும் மாணவர்களை தமிழில் செய்திகள் வாசிக்கும் பழக்கம் உள்ளது. மேலும் தினம் ஒரு திருக்குறள், தினம் ஒரு தகவல், தினம் ஒரு பொன்மொழி போன்றவற்றையும் மாணவர்களை தயாரித்து தினமும் பிரார்த்தனை கூட்டத்தில் கூறுகிறார்கள். சுற்றுச்சூழல் நன்றிகள். பெரிய புளியம்பட்டி அம்பலம் முன்னிங்கி சாமிநாயக்கர் டிரஸ்ட் மூலம் டாக்டர் ஆர் தினகரன் அவர்கள் 1988 முதல் பள்ளியில் புதிதாக சேரும் மாணவர்களுக்கு இலவச நோட்டுகள் வழங்கி வருகின்றனர். 2001ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை
வருடந்தோறும் 5ஆம் வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவருக்கு தங்க பதக்கத்தினையும் அளித்து வந்தார். சென்ற ஆண்டு முதல் ரூபாய் 5000 நிரந்தர வைப்பு நிதியாக மாணவர் பெயரில் அளிக்கின்றார். பள்ளியில் புதிதாக சேரும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் வழங்கி மாணவர்களின் வருகையை அதிகரிக்க உதவி செய்து வருகின்றனர். திரு சீனா நாராயணசாமி, வீரம்மாள் மற்றும் ராமசாமி அவர்கள் நினைவு அறக்கட்டளை சார்பாக திருமதி வி. வச்சலா தேவி அவர்கள் 5ஆம் வகுப்பில் 2ஆம் இடம் பெறும் மாணவருக்கு ரூபாய் 3000 நிரந்தர வைப்பு நிதியாக மாணவர் பெயரில் அளிக்கின்றார். மற்றும் ஆண்டு தேர்வில் 1 முதல் 5 வகுப்புகளில் வகுப்பு வாரியாக முதல் இடம் 2ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகிறார்கள். பள்ளி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்து வரும் குடும்பத்திற்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியில் பணிபுரியும் பள்ளி கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள், நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025-26ஆம் ஆண்டு புதிதாக பள்ளிக்கு வளர்ச்சி நிதி அளித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் பலரை இத்திட்டத்தில் சேர்த்து பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியும் மேலும் எங்கள் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இவ்வாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சு. துரைராஜ் சரோஜினி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 1 லட்சம் வங்கியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் வட்டியில் ஆண்டுதோறும் வகுப்பு வாரியாக முதல் 2 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய திரு டி. ரமேஷ் MSW அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி செயலாளர் திரு எம். விஜயராகவன் BA அவர்களின் மகள் டாக்டர் வி. திவ்யா நினைவு கல்வி உதவித்தொகை அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 75,000 நன்கொடை வழங்கி அதை டெபாசிட் செய்து அதை எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறோம். எங்கள் பள்ளியில் படித்து தற்போது சிறந்த பொறியாளர்களாக உள்ள திரு என். ராமசுப்ரமணி சண்முகப்பிரியா தம்பதியர் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பரிசு பொருட்களையும் மாணவர்கள் அமர ரூபாய் 55,000 மதிப்புள்ள மர பெஞ்சுகளையும் வழங்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டு எங்கள் பள்ளி ஆசிரியர் திருமதி நா. தமிழ்செல்வி அவர்களின் மகளும் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவியுமான திருமதி பாட்டிச்செல்வி ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளிக்கு ஸ்பீக்கர் செட், மைக் ரூபாய் 8,500 மதிப்புள்ள பொருட்களை வழங்கிய எங்கள் பள்ளி ஆசிரியர் திருமதி பி. லதா அவர்களின் மகளும் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுமான திரு கே. சரவணகுமார், லட்சுமி பிரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 மதிப்புள்ள பதவிகளை வருடந்தோறும் வழங்கி இவ்வாண்டு சத்துணவு தயாரிப்பதற்கு தேவைப்படும் பாத்திரம் ரூபாய் 3,000 மதிப்புள்ள பொருட்களை 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேனா வழங்கிய திருமதி பி. சுசீலா கண்ணன் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்திற்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடலினை உறுதி செய் என்பதற்கேற்ப விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ரூபாய் 5,000 மதிப்புள்ள மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கியுள்ள எங்கள் பள்ளி தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சீருடை மற்றும் நினைவு பரிசு வழங்கிய திரு எம். வள்ளிநாயகம் விஜயலட்சுமி குடும்பத்தினருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சி மேடை அலங்காரம் திரு எஸ். சரவணலிங்கம், திரு ஆர். சதீஷ்குமார், திரு ஆர். பாலாஜி, செல்வன் எம். சேது, திரு எஸ். மணிவண்ணன், திரு ஜே. அசோக்குமார், திரு ஜே. கார்த்திக், திரு எஸ். சுப்ராஜ் ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆல் என்பதை நிரூபிக்கும் வகையில் எங்கள் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், சான்றோர்கள் அனைவரும் எங்கள் பள்ளியின் கல்வி திறமையில் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இப்பள்ளி கலங்கரை விளக்கம் போல் விளங்க பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து மாணவர்களை திறமைசாலிகளாக முன்னேறச் செய்து குழந்தைகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவோம், நற்கல்வி அளிப்போம் என கூறி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். பணிவான வணக்கம். பள்ளியின் ஆண்டு விழா என்பது மாணவர்கள் கலை நிகழ்ச்சி, அவர்களுடைய மகிழ்ச்சி, இதுக்காக மட்டும் இல்லை. இந்த பள்ளியை 1938ஆம் ஆண்டு கல்வியை பிற்காலத்தில் சமுதாயத்தை வளர்க்கும் என்ற தீர்க்க தரிசனத்தோடு தொடங்கிய இந்த சமுதாய பெரியோர்களுக்கு முதலில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு பின்னால் வந்த இந்த ஊர் பெரியவர்கள் அனைவரும் இந்த பள்ளியை கொடுத்து வரும் ஆதரவிற்கு நமது வணக்கம். இந்த பள்ளியை இப்பொழுது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் எனது நண்பர் கண்ணன் அவர்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் வந்த பெரியவர்களின் சார்பாக அவர் இதை பெற்றுக்கொள்வார். கரகோஷம் பண்ணுங்க, நல்லா கை தட்டுங்க. என்ன நமக்காக அவங்க வாழ்க்கையை தியானம் பண்றாங்க.
நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் தாண்டி அவங்களுக்கு நல்லா கை தட்டுங்க. மனதார அவங்களுக்கு இறைவன ஒரு வேலையை பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மாசத்துல எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எங்க தம்பி கார்த்திக் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் பொறுப்பு திருமதி கவிதா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த காலத்தில். 88 வருஷமாக இந்த நடக்கிற ஸ்கூல்லேருந்து ஒரு 5000 பேராவது இங்கேருந்து போயிருப்பாங்க. வேறு படிப்புக்கெல்லாம் போய் இன்னைக்கு உலகம் பூரா பதவிகளில் பெரிய இதில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன். இந்த 5 வருஷம் இங்கே சொல்லிக் கொடுக்குற ஃபவுண்டேஷன் தான் ஹைஸ்கூலில் போய் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்து மற்ற பாடங்களெல்லாம் புரிய வைக்குது. அது மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு தான் நம்ம சொல்லணும் இங்கே அனுப்புறதுக்கு. அடுத்தது மாணவர்கள், நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் கவனமாக அதை இந்த எல்லா விளையாட்டுகள், இந்த பத்திரிகைகள் வாசிக்கிறது, பொது அறிவை வளர்த்துக்கிறது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறீங்க. ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குழந்தைகள் காப்பகம் இன்னைக்கு ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிற்கு இன்னைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சுயபுரிமதி தலைவர் ஜெயக்குமார் அவர்கள், இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா வள்ளிநாயகன் அவர்கள். அவர் இந்த பள்ளியில் படிக்கலை, ஆனால் இந்த பள்ளிக்கு தொடர்ந்து அவருடைய சேவைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஆசிரியர்களுக்கும் அவர் தான் சீருடை கொடுத்துருக்காங்க, பேனா கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பள்ளியில் படிக்காதலே அவர் இந்த பள்ளி மேல் கொண்ட அன்பு, அவர் நண்பருக்காகவும் மிக சிறப்பான பணியை நமக்காக செஞ்சிருக்கிற வள்ளிநாயகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அடுத்து இன்னைக்கு பள்ளி வட்டார அலுவலர்கள் வந்திருக்காங்க. ராமலட்சுமி அம்மா, சிவகுமாரி எல்லாரும் வரவேற்கிறாங்க. மேடையில் எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 2013ஆம் ஆண்டு நான் இதே மாதிரி ஆண்டு விழா கிடைச்சிருக்காங்க. அப்பவும் வந்து பார்க்குறேன் சேதம்மா லத்தை அவங்க பணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் மாறுவாங்க, ஆனால் அவங்க மட்டும் எப்பவும் இந்த பள்ளிக்காக தொடர்ந்து பள்ளியோட வளர்ச்சியை நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வணக்கம். வணக்கத்தை இன்னும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முக்கிய காரணம் அண்ணாச்சி செயலாளர் கண்ணன் அவர்கள். எனக்கு நெருங்கிய அண்ணாச்சி. எனக்கு மாதம் இருமுறை என்னை பார்க்கறதுக்கு கோவில்பட்டிக்கு வந்துடுவாங்க. இந்த ஊர் நடப்பு எனக்கு அவர் தான் சொல்லுவாங்க. அண்ணாச்சி அழைக்கும் போது நான் மறக்க முடியல. கண்டிப்பாக நான் வருவேன். இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, இது வந்து இந்த ஆண்டறிக்கையில் தலைமை ஆசிரியர் வாசிச்சப்ப தொடக்க கல்வியே ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம். இந்த பள்ளியில் 1ஆப்பு சேர்றேன் எனக்கு 5 வயசுல. அப்போ அந்த பிள்ளையார் கோயிலில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் நான் சேர்ந்தேன் 1ஆப்பு. என் கையை பிடிச்சி ராஜம்மா டீச்சர் தான் ஆனா எழுதுனாங்க. ஆனா அவனை எழுதி சொல்லி கொடுத்தாங்க. மறக்க முடியல இன்னும். அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்பு கோவிந்ததாஸ் வாத்தியார், 3ஆம் வகுப்பு ஜானகி டீச்சர். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்போ ஹெட்மாஸ்டர் நடராஜன் சார் வந்து ஆங்கிலம் சொல்லித்தர ஆரம்பித்தார். ABCD. அப்போ அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஆங்கிலம் இப்போ வரைக்கும் ஆங்கில வழியில் படிக்காட்டாலும் நான் எல்லா வெளிநாடுகளுக்கும் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அளவுக்கு என்னை வளர்த்தது, இந்த அஸ்திவாரம் போட்டது இந்த கம்மவார் தொடக்க பள்ளி தான். அடுத்து 4ஆம் வகுப்பு சீரங்க நாச்சியார் அவங்க அத்தை பள்ளியோட டீச்சராக இருப்ப அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு லீவு கொடுக்கும்போது இன்னொரு ஆசிரியர் வந்து லீவ் போஸ்ட் வந்தார். அவர் எனக்கு தங்க மீன் பற்றி ஒரு கதை
சொல்ல சொல்லி இந்த பள்ளியில் ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு எல்லா மாணவர்கள் உட்கார வச்சு சொல்ல சொன்னாங்க. அந்த கதை சொன்னதில் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன். இந்த கதை நல்லா சொன்னேன்ட்டு அது என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்தது. அதன் மூலமாக எனக்கு ஒரு பேச்சு திறமை, இங்கேயும் மேடையில் யார் முன்னாடி பேசக்கூடிய ஒரு இதை வளர்த்தது. அதனால நான் எல்லா இன்டர்வியூலையுமே நான் அட்டன் பண்ண தைரியம் கொடுத்தது. அந்த ஒரு அஸ்திவாரம் போட்டதும் அந்த பள்ளி தான். அடுத்து 5ஆம் வகுப்பு ஆழ்வார் சுவாமி வாத்தியார், பட்டாள வாத்தியார் இருந்தாங்க. ஆமாம், என்னுடைய கூட படித்தவங்க இங்கே இருக்காங்க. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அழகர் சாமி வாத்தியார், பட்டாள வாத்தியார். அவர் என்னை கபடி விளையாட சொல்லி கொடுத்தாரு. கபடி விளையாண்டோம். அப்போ அந்த விளையாண்டது எனக்கு யூனிவர்சிட்டியில் கபடி பிளேயராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். அது எனக்கு இங்கே கொடுத்த அஸ்திவாரம். 5ஆம் வகுப்புல முதல்ல மாணவர் தலைவர் எலெக்ஷன் நடக்குது. முதல்ல ஒரு எலெக்ஷனில் நான் கலந்துக்கிறேன். 3 பேரை கூட நின்று போட்டி போடுறாங்க. நான் அதிக வாக்குகளில் மாணவர் தலைவராக செலக்ட் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த ஒரு தலைமைத்தன்மை வளர்றதுக்கு, பேச்சு திறமை வளர்றதுக்கு, ஆங்கிலம் வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போட்ட பள்ளி இந்த கம்மாவார் தொடக்க பள்ளி. இந்த பள்ளியில இருந்து எனக்கு கொடுத்த அஸ்திவாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னைய வளர்த்தது. அதனால இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி. வளர்ச்சியோட முக்கிய காரணம் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. ஆசிரியர்கள் அப்படி ஒரு பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரியர்லாம் மதுரையில இருந்து 7:30 மணிக்கு வந்தாலும் பணியாற்றுவாங்களாம். அந்த மாதிரி சிறந்த ஒரு ஆசிரியர்களை கொண்ட ஒரு பள்ளியாக நம்ம கம்மாவார் தொடக்க பள்ளி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மிக பெரிய அளவுல இந்த பள்ளி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இங்கிருந்து போன மாணவர்கள் அனைவருமே அவை இந்த பள்ளி மிக சிறப்பாக நீங்க நடக்கிற காரணம் ஆசிரியர்கள் மட்டுமே. ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அடுத்த பெற்றோர்கள், இன்னைக்கு பெரிய அதிக அளவுல பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு காரணமே நீங்க தான். அவங்க நல்லது சொல்லி வளர்க்கணும். இப்போ உள்ள காலத்துல நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதனால பிள்ளைகள் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க எல்லா வழியிலையும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்கள் கையில் தான் இருக்கிறது, செலுத்துகிறது. பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியம். அவங்க பெற்றோர்கள் அனைவரும் நீங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பள்ளிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வீட்டில் போய் அவங்கள சொல்லிக் கொடுக்குறது நீங்க தான். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக மாணவ அணிகள், நீங்க தான் எதிர்காலத்தை இந்தியாவை அழகுகரமாக இருந்து இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் இப்பள்ளியின் பால் கொண்டுள்ள அன்பிற்கு சான்று. அவருடைய வயது நிலையிலும் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பாரு, கரெக்டாக வச்சிருப்பாரு. ஆசிரியர்களை நல்ல ஒருமுகப்படுத்தி பணியை செய்வதற்கு ஆக சிறப்பாக வித்திட்ட மனிதர் என்பதை நன்கு அறிந்தேன். அவருக்கும் எமது கல்வித்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெற்ற ஆசிரியர் தனது வயது மிக அதிகம்தான். அப்படி இருந்த பொழுதும் நமது பள்ளி மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை நான் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு ஆதூரத்தோடு பள்ளி ஆசிரியர்களை பாராட்டிய அவ்வாசிரியருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு ஆசிரியர்களோட டெடிகேட்ட வயசாயிடுச்சு, நேரம் போய் ஆண்டு விழாவில் போய் நம்ம என்ன பண்ண போறோம், இருக்கட்டுமே இந்த நேரம் வரலமா அப்படின்னு கூட சொல்லாம அவங்களால கூட கொஞ்ச நேரம் நிக்க கூட முடியல. இருந்த பொழுதிலும் அந்த ஆசிரியர்களை முடிஞ்ச வரைக்கும் நின்று பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் மாணவர்கள் நன்கு கல்வி பயில வேண்டும். அந்த கல்வியினுடைய அந்த ஆழத்தை அவர்கள் புரிந்த காரணத்தால் தான் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நாம் எந்த அளவுக்கு பாராட்ட வேண்டும் என்பதை அறிந்து, ஏமா ஆண்டு அறிக்கையை கூட அடுத்து வசனமா நான் முதல்ல உங்களை வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது கற்பித்துக் கொடுக்கின்றனர். பாடம் மட்டுமல்ல, சார் சொன்னாங்கல்ல, நான் நல்லா காம்படிட்டிவ் எந்த காம்படிஷன்ல போகணும்னாலும் எனக்கு இங்கதான் வித்திட்டது. நான் பிளேயர் ஆகுறதுக்கும் இந்த பள்ளி தான் எனக்கு விதை போட்டுச்சு. நான் எந்த இதுலையும் கலந்துக்கிறதுக்காக ஆல்ரவுண்டரா உங்க குழந்தையை ஆக்குவதற்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பணியை ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. உங்கள் நமது அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் சின்னத்தும்மாக்குட்டு பள்ளியில் பணிபுரியும் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, மற்றும் நம் அருப்புக்கோட்டை வட்டார பிற ஆசிரியர்களே, மற்றும் இந்த பள்ளியின் மாணவ செல்வங்களே மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இப்போ நமது பள்ளிக்கு உரித்தான ஒரு பாடல்
நமது பள்ளிக்குனே உரித்தான ஒரு பாடல் ஔவையார் வந்து ரொம்ப மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவையாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எங்கே ஒரு சிறந்த மக்கள், ஒரு நல்ல மக்கள் இருக்கிறார்களோ அந்த நிலமும் மிக மிக அழகாக இருக்கும். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. அதை போல உண்மையிலே கல்வியால ஒட்டுமொத்த சமுதாயமும் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்றதுக்கு இந்த பள்ளி வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கு. உண்மையிலே நாங்கள்லாம் வந்து நம்ம அருப்புக்கோட்டை வட்டார கல்வி அலுவலர்களுக்கு வந்து இங்கே வந்து வட்டார கல்வியோட பதவி ஏற்று ஒரு 6 மாதமே ஆகுது. அந்த 6 மாதத்திலேயும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிகள், இந்த பள்ளி செயல்பாடுகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கு. அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிக்குன்னு ஒரு சில இன்னொரு பாடல், மனைக்கு விளக்கம் மடவார், மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தடைசால் புதல்வர்கள், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கு ஓதில் புகழ்சால் உணர்வு. ஒரு குடும்பம் என்றால், ஒரு குடும்பத்திற்கு விளக்கு போன்றவர்கள் யார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள். அந்த பெண்ணிற்கு விளக்கு போன்றவர்கள் யார் என்றால் அவர்களுடைய பெற்ற புதல்வர்கள். அந்த புதல்வர்களுக்கு விளக்கு போன்றவர்கள் யார் என்றால் அவர்கள் கற்ற கல்வி. எனவேதான் நமது கல்விக்கு நம்ம அனைவருமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நமது திருவள்ளுவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த பிறவில நீங்க கல்வி கற்றீங்கன்னா அந்த கல்வியானது எத்தனை பிறவிக்கு வருமா? 7 பிறவிக்கு வருமா? அதனாலதான் கல்விக்கு வந்து என்னது இவ்வளவு முக்கியத்துவம். நாம் அனைவரும் இது எதையுமே நாம் வந்து என்ன செய்யல, எடுத்துட்டு போகல. ஆனா ஒன்றை மட்டுமே நாம் அடுத்த பிறவிக்கு நாம் எடுத்து செல்கிறோம். அது எது என்றால் நம்முடைய ஜீவ அறிவான கல்வி அறிவை மட்டும்தான், பகுத்தறிவை மட்டும்தான் நாம் அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கிறோம். அதனால்தான் நாம் அனைவரும் கல்வி 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 என்று என்னது இது. பள்ளி மாணவர்களே, கம்மவார் உணவு முறையை சார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையை நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கும் இப்பள்ளியின் வளர்ச்சியில் பல்வேறு வகையில் உதவிக்கரம் நீட்டி உதவி செய்து வரும் வல்லவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, கிடைத்த பதவிக்கு பெருமை சேர்க்கும் பள்ளி செயலர் அவர்களே, பரிசுகள் வழங்கி குழந்தைகளின் மகிழ்ச்சியை காணும் வள்ளல் உள்ளம் படைத்த சான்றோர்களே, கல்வி காவலர்களாக வைத்திருக்கும் கல்வி அலுவலர்களே, பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களே, பெரிய புளியம்பட்டி கம்மவார் ஒழுங்குமுறை சங்கங்களே, கம்மவார் இளைஞர் சங்க உறுப்பினர்களே, இப்பள்ளியின் பெரும் மதிப்பிற்குரிய அகல் விளக்காக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே மற்றும் அனைவருக்கும் இதற்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பள்ளியில் சேரும் பொழுது 1987 நாச்சியார் டீச்சர், ஞானப்பிரகாசம் போன்ற ஆசிரியர்களை பற்றி டாக்டர் அவர்கள் கூறினார்கள். அவரோடு சேர்ந்து அப்போதைய தலைமை ஆசிரியர் நடராசன் பற்றியும் கூறினார்கள். 1987 ஏதோ ஒரு புயலில் ஏற்பட்ட ஒரு நிலையாக இப்பள்ளி இருந்தது. அந்த நேரத்தில் இப்பள்ளியின் காவலர்களாக ராமராஜ்யம் என்று கூறக்கூடிய 3 ராமர்கள் இந்த பள்ளிக்கு நிர்வாக குழு உறுப்பினர்களாக வந்தார்கள். ராஜாமணி, ராமர், ராமானுஜம். இந்த 3 பேர்களும் எங்களை பள்ளியில் சேர்ந்த ஆசிரியர்களை தூண்டுகிறார்கள். தூண்டுகின்ற விளக்கு தான் எரியும். எண்ணெய் இருக்கும், விளக்கு இருக்கும், மகளிர் பொருத்தி விடுவீர்கள். ஆனால் விளக்கு எரியும் போது எங்கே அமர்ந்துவிடக் கூடாது என்று தூண்டுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? அந்த பணியை இந்த 3 நிர்வாகிகளும்
நிர்வாகஸ்தர்கள், அதான் கம்மவார் ஒழுங்குமுறை. இந்த பள்ளிக்கு முக்கிய காரணம் ஆசிரியர் எவ்வாறோ அதுபோல கம்மவார் முறையும் அப்போதைய நிர்வாக குழு எங்களை மிகவும் தூண்டி இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்டார்கள். 1990 கணினி பாடத்திற்கென்று பயிற்சி பெற்ற பிஎஸ்சி பட்டதாரி பயிற்சி பெற்ற பிஜிடிஏ பயிற்சி பெற்ற ஆசிரியர் இங்கு நியமிக்கப்பட்டு பிரபு முதலாளி அடுத்தபடியாக மு யுகேஷ் செகண்ட். அடுத்தபடியாக மித்ரனுக்கு பரிசு வழங்கும்படி எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்ஷயா, சு அக்ஷயா, 5ஆம் வகுப்பு சு அக்ஷயா. எல்கேஜி யூகேஜில ஃபர்ஸ்ட் வி ஸ்ரீகுமார், மாணவர்கள் வி சஞ்சீவ் ஃபர்ஸ்ட், வை அச்சயாசிரி அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி ஊர் உறவின்முறை தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் வரிசையாக மேடைக்கு அருகில் வரும்படி அன்போடு அழைக்கிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். மிக விரைவில் வாங்க. நான் பிரியங்கா 483 மதிப்பெண்கள் பெற்று கிஷோர் எங்க இருந்தாலும் வாங்க. அடுத்து சே ரேவதி, அன்பு, மு சிவபாலன், கிறிஸ்குமார், சா பாலசுப்ரமணியம், வைத்தீஸ்வரன், அடுத்து எஸ் வித்யாமணி, எஸ் பத்மஸ்ரீ, எஸ் பிரியதர்ஷினி, கே ஜெயமாரி, டி ஞானசேகர். நன்றி சார். அவர்களே, அறிவும் பண்பும் அன்பும் ஊட்டிக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களே, மதிப்புமிக்க மாணவ செல்வங்களே, பெருமைமிக்க பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம்.
இப்பள்ளியில் நான் முன்னாள் மாணவி என்று இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த பள்ளி எனக்கு பிறந்த வீடு. இப்பொழுது நான் கமலூர் ராமானுஜர் நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்பள்ளி எனக்கு புகுந்த வீடு. அந்த பிறந்த வீட்டில் ஏதாவது விசேஷம்னு சொன்னால் நம்மளுக்குள்ள இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் இது எங்கள் பிறந்த வீடு. பிறந்த வீட்டுக்கு விசேஷம் நடக்குது, நான் வந்திருக்கிறேன். இந்த பள்ளியும் சரி, பள்ளியில் கற்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சரி, மாணவ செல்வங்களும் மேன்மேலும் சிறக்க எங்கள் பள்ளியின் சார்பாக, நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும், ஆசிரியர்களின் சார்பாகவும், எங்கள் பள்ளி மாணவர்களின் சார்பாகவும் பள்ளி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டல் தான் பரிசு. அந்த குழந்தைகளுக்கு மேன்மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய பரிசு. நீங்க வைரத்தட்டு கொடுக்க வேணாம், வெள்ளித்தட்டை செய்து கொடுங்க. ஏன்னா கை தட்டும் போது உங்களுக்கும் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கும் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்.